வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தினா, அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு புதுச்சேரி கிளம்பி போயிருக்காரு. சென்னையிலிருந்து புதுச்சேரி போயிருக்காரு. புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி எலெக்ஷன். அதனையொட்டி பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து இன்னைக்கு அண்ணாமலை தீவிர பிரச்சாரம் பண்ணிக்கிருக்காரு. 2-3 இடங்களில் பேரணி, அடுத்து பார்த்தீங்கன்னா சமூக ஊடகவியலாளர்களோட சந்திப்பு, இதெல்லாம் அண்ணாமலையுடைய ப்ரோக்ராம்ஸ். இன்னைக்கு புதுச்சேரியில் செம்ம க்ரௌடு. அண்ணாமலையை வெல்கம் பண்ணுறதுக்கு வேறு லெவல் க்ரௌடு. பாஜக தொண்டர்கள் ஒன்று கூட்டிட்டாங்க புதுச்சேரியில். அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. பியூஷ் கோயல் இன்னைக்கு கமலாலயம் வராரு, அந்த நேரத்தில் நீங்கள் புதுச்சேரி போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அண்ணாமலை எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் அவர் பாட்டுக்கு புறப்பட்டு போயிட்டார். அந்த வீடியோவும் வைரல். கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோவை பார்க்கும்போது அண்ணாமலை கொஞ்சம் கோபத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ணாவுடைய பாடி லாங்குவேஜை பார்க்கும்போது கொஞ்சம் கோபத்தில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கோபமா இல்லை லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலை அவசரமாக போயிட்டாரா அப்படிங்கிற இந்த சஸ்பென்ஸ் நீடிக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதான் தொண்டர்களுடைய கருத்தாக இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, சர்வே முடிவு. அதாவது ஓட் வைப் நியூஸ் 18ஓடு சேர்ந்து சர்வே எடுத்திருக்காங்க. தேர்தல் நடக்கக்கூடிய 5 மாநிலங்களில் சர்வே ரிசல்ட்டை எடுத்திருக்காங்க. வாரத்துக்கு சர்வே எடுக்கிறாங்க. மார்ச் 23ஆம் தேதி முன்னாடி ஒரு சர்வே முடிவை வெளியிட்டிருந்தாங்க. இப்போது ஒரு வாரத்துக்கு பிறகு புது சர்வே முடிவை வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் பேட்டர்ன் எப்படி மாறுது, கிரவுண்ட் லெவலில் மக்களுடைய ஆதரவு எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மார்ச் 23ஆம் தேதி எடுக்கப்பட்ட சர்வேல அதிமுக பாஜக கூட்டணியை விட திமுக கூட்டணி ஸ்லைட்டாக எட்ஜ் எடுத்தாங்க. டிவிகே 2லேருந்து 8 தொகுதிகளை டிவிகே ஜெயிப்பாங்க அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. அதிமுக பாஜக கூட்டணியை விட திமுக கூட்டணி ஸ்லைட்டாக எட்ஜ் எடுத்த மாதிரி ரிசல்ட் வந்துச்சு. இது மார்ச் 23ஆம் தேதி எடுத்த சர்வே முடிவு. இப்போ எடுத்த சர்வே முடிவில் திமுக கூட்டணியை அதிமுக பாஜக கூட்டணி ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க. இந்த வார ரிசல்ட்டில் இன்னும் தேர்தலுக்கு 3-4 வாரங்கள் இருக்குது. கிரவுண்ட் லெவல் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போது ஓட் வைப் நியூஸ் 18உடைய இந்த சர்வே முடிவு பேசுபொருளாக மாறி இருக்குங்க. அதே நியூஸ் 18 ஓட் வைப்பு அஸ்ஸாமில் பாஜக தான் ஆட்சியை பிடிப்பாங்க இப்போதைய நிலவரப்படி அப்படின்னும், கேரளாவில் பிஜேபி இரட்டை இலக்கங்களில் தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னும், ஃபஸ்ட்டு டைமு டபுள் டிஜிட்டில் தொகுதிகள் ஜெயிப்பாங்க அப்படின்னும், எல்டிஎஃப்க்கு தான் யூடிஎஃப்பை விட ஸ்லைட் எட்ஜ் இருக்குது அப்படின்னும், அடுத்து வெஸ்ட் பெங்காலில் இப்போதைய நிலவரப்படி டிஎம்சி பார்ட்டி லீடிங்கில் இருக்காங்களாம். ஆனால் பாஜக இப்போதைய நிலவரப்படி ட்ரிபிள் டிஜிட்டை தாண்டியிருக்காங்க. அதாவது 100க்கும் அதிகமான தொகுதிகளில் பாஜக ஜெயிப்பாங்க அப்படின்னு வெஸ்ட் பெங்காலில் இப்போதைய கள நிலவரம். இன்னும் தேர்தலுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி 3 வாரங்கள் 4 வாரங்கள் இருக்குது. அதுக்குள்ளே கிரவுண்ட் லெவல் எப்படி மாறுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வேட்புமனு தாக்கல் காமெடி இருக்குல்ல, அந்த காமெடிக்கு அளவே இல்லை. நேற்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய வேட்புமனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு. அதில் முதல்வருடைய சொத்து விவரம், எவ்வளோ வாகனங்கள் அவர் சொந்தமாக வச்சுருக்காரு, இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு சொந்தமாக எந்த வாகனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் குறிக்கப்பட்டிருக்கு. முதல்வருக்கு சொந்தமாக எந்த வாகனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. இது பொலிட்டிக்கலாக பெரிய டிபேட்டை உருவாக்கியிருக்கு. இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் அதிமுக பாஜக விமர்சனம் பண்ணுறாங்க. இது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சம்மந்தப்பட்ட வேட்புமனு. அது மட்டும் இல்லாமல் கைவசம் 10,000 ரூபாய் தான் முதல்வர்கிட்ட இருக்குது. அதாவது சொத்துக்கள் தவிர கேஷாக 10,000 ரூபாய் தான் முதல்வர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் நம்புகிற மாதிரியா பாஸ் இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் ஒப்பீனியன் வருது. இது ஒன்று. விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. 500 கோடி ரூபாய்க்கு மேலே விஜய்க்கு சொத்து இருக்குது அப்படின்னு அவருடைய அஃபிடவிட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் விஜய் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா மனைவிக்கு 12 கோடி ரூபா கடனாக கொடுத்ததாகவும், அப்பாவுக்கு 3 கோடி ரூபாய் கிட்ட கடனாக கொடுத்ததாகவும், அம்மாவுக்கு 87 லட்ச ரூபா கடனாக கொடுத்ததாகவும், பையனுக்கு 8 லட்ச ரூபா கடனாக கொடுத்ததாகவும், பொண்ணுக்கு 4.5 லட்ச ரூபா கடனாக கொடுத்ததாக அஃபிடவிட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. குடும்ப உறுப்பினர்களுக்கே கடனாக கொடுத்துருக்காரு. கடன் கொடுக்குறதா, குடும்ப உறுப்பினர்களுக்கு யாராவது கடன் கொடுப்பாங்களா சொந்த பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட்டாக இந்த விஷயம் மாறி இருக்கு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.